என்ன பிரதர்? ரோட் க்ளோஸா? மொத்தமும் சரியா? அத்தாடி, வேற வழி இருக்கா? கடவுளே, போன வழியே வந்து க்ளோஸ். இந்த பக்கத்தால் நீ போக முடியாது. முட்டுக்கட்டை போட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூட்டைகள்லேருந்து மண் கட்டி இறக்குறாங்க. எப்படி? அதாவது அங்கே க்ளோஸ். ஸோ இந்த பாறையெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் வந்தோம். அந்த பக்கம் போக இல்லாது குறுக்கால ஒரு வழியில் போகிறாங்க. விவசாயத்தை பாருங்க. அப்பா, எவ்வளோ ஒரு அழகான இடம். சொர்க்கம் மாதிரி இருக்கு இந்த இடம். இங்கே பாருங்க, செம்ம அழகா இருக்கு. உண்மையில் கேரளாவில் வயல்நாடு எப்படி இருக்குமோ அப்படி அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க. ஆனாலும் இப்போ தான் மக்களுக்கு இந்த அழகு ஆபத்தை காண்பிக்கிற மாதிரி சில விஷயங்களை உணர்த்திட்டு இருக்கு. ஆனாலும் ரொம்ப அழகான இடம் இந்த பகுதியெல்லாம். பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே வந்து மண் மூட்டைகள் தான். அதாவது மண் சரிஞ்ச இடங்களில் வந்து அதை திரும்ப ஒரு அளவுக்கு பழைய நிலைமை கொண்டு வரதுக்காக வேண்டி மண் மூட்டைகளை வந்து அடிச்சு வைக்கிறாங்க. தோட்டத்தில் அதை அடுக்கி வச்சிருக்க மண் மூட்டைகளை கொண்டு எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே வச்சு அதை நிரப்புவாங்க. தெரியலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோட் இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் அந்த கட்டடம் பில்டிங் ஃபுல்லாக உடஞ்சிட்டம்மா. கட்டடத்தை வந்து முடிக்க கூட இல்லை அவங்க. இன்னும் கட்டடத்தை முடிக்கிறதுக்கு முதல்ல வந்து அதோட கதை முடிச்சிச்சு. ஐயோ, இங்கேருந்து அப்படியே சரிஞ்சிட்டு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூட்டைகள்லேருந்து மண் கட்டி இறக்குறாங்க. ரெஸ்ட் கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பைக் ஓடலாம். அதுவுமே வந்து உடைஞ்சு போகுது. என்ன பிரதர்? ரோட் க்ளோஸா? மொத்தமும் சரியா? அத்தாடி, வேற வழி இருக்கா? இருக்கா? கடவுளே, போன வழியே வந்து க்ளோஸ். இந்த பக்கத்தால் நீ போக முடியாது. முட்டுக்கட்டை போட்டாங்க. அங்கே பக்கம் இன்னும் கிளியர் பண்ணலை. மலையை பாருங்கள், மேலே இருக்க மலை எப்படி மலை கொட்டிடு. எப்படி? அதாவது அங்கே க்ளோஸ். ஸோ இந்த பாறையெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் வந்தோம். அந்த பக்கம் போக இல்லாது குறுக்கால ஒரு வழியில் போகிறாங்க. ரெஸ்ட் கியர் மட்டும் தான் யூஸ் பண்ணி போகலாம்.
ஆனா அழகா இருக்கு, மேல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இயற்கை வெளி கொட்டி கொஞ்சம் கிடக்கும் இடம் தான் இது. பயமா இருக்கு. ஃபெஸ்ட் கியர் மட்டும் ஒன்லி ஃபெஸ்ட் கியர்ல போட்டு தான் ஓடிக்கொண்டே இருக்கும். பக்கம் இறக்கம் வருதா? வீல் செட்டு இங்க ஒரு கிழமைக்கு தான் ஓடலாம் மாத்தி மாத்தி. சறுக்குது, கண்ணு போட்டிருக்காங்க தானே, சறுக்குது. ஓகே வேறடா, பயமா இருக்குடா. இறங்கவா? இறங்குறேன் என்ன சொன்னா சறுக்கும் சிக்கல். கல்லு போட்டிருக்கு தானே. பயங்கரமா இருக்கு இந்த பாறை. நடுங்குது என்னடா அம்மா, இன்னும் என்னன்னா அந்த பாதை வந்து மூடிட்டீங்க. ஓ அதாவது பிரதான பாதை, அதுக்கு போகக்கூடிய பிரதான பாதை. அதெல்லாம் பயணம் செய்யறாங்க, வீடெல்லாம் இருக்கு. வீடெல்லாம் இருக்கு இங்கே, இந்த எல்லாம் போய் வராங்க தான். ரைட் ஓகே எடுப்போம். இங்கே நெஞ்சில பாறாங்கல்ல தூக்கி இங்கே எடுங்க. ரைட், பைக் சத்தத்துக்கு சவுண்ட் கிளம்புவோ தெரியல. அவங்க போய் முடியத்தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா போய் தடத்தை ஸ்லோ பண்ணிடுறாரு. ரயிலில் வரும்போது நேராக ஏற்றக்கூடாது, கொஞ்சம் வெட்டி வெட்டி ஏற்றினா தான் ஏற்றலாம். இந்த இடத்துலலாம் வந்து பிரேக் அடிச்சுலாம் நிற்கல, பிரேக் அடிச்சு கொண்டு சொன்னால் கீழே படத்துக்கு தான் திரும்ப போகும். என்னதான் காலை குத்தினாலும் பிரேக்கை பிடிச்சாலும் பிரேக் பிடிவிடாது, கீழே அப்படி அள்ளி கொண்டு வச்சுட்டு மீண்டுமா. இங்கே இருக்காங்க தானே, இருக்காங்க தானே. இங்கேயும் போய் திரும்புறது ஏரியல. சரி, இங்கே ஏதோ நிவாரணத்துக்கு பதிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒன்றுக்கு மாற்றி வேணும். கடவுளே,
அங்க இருந்தவங்களுக்கு அந்த ரோட் பிளாக் பண்ணா இந்த ரோட்டால கூட குயிக்கா கொண்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. வேற வாகனம் போகல, பைக் மட்டும் தான். 3 வீலர் போறதே கஷ்டம் இதாலலாம். விட்டு போயிருக்கு. பார்க்குற இடமெல்லாம் மக்கள் வந்து வேற வாகனங்கள் இதுலயும் போற மாதிரியே இல்லை, நடந்து போற மாதிரி தான் அங்க இருக்கு. மட்டும்தான் இப்ப இந்த ரோட்டால பைக் வேற யோசிக்காங்க என்ன புதுசு ஆட்கள் வருதுன்னு. இங்க ஒரு பேனே இருக்குடா, அந்த Oh God. எப்படா ஓடிக்கிட்டாங்க இதுல. எப்பா வாழ்க்கை வரது போயிருங்க. ஆனா எல்லா இடங்கள்லயுமே வந்து கொழுந்து தான் வச்சிருக்காங்க, தேயிலை கொழுந்துகள் தான். ரோட்டெல்லாம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. காலையும் பயணம் செய்யறாங்க பார்த்துட்டு. நம்ம சைட்ல ஒரு தொண்டு ரோட், சின்ன ஒரு தொண்டு இல்லைண்டா சரி. ஓஹோ, எவ்வளவு காத்து வந்து பாருங்க. நடு ரோடுகளே ஒழுங்கா இல்லாம மக்கள் எவ்வளவு பயணம் செஞ்சு எப்படி வாழ்றாங்க இங்கால. Oh my God. இவரை இதெல்லாம் வந்து மிளகு, நீங்க பாக்குற இந்த வெத்திலை மாதிரி இருக்கிறதெல்லாம் மிளகு. ஸோ இந்த பக்கம்லாம் அதிகம் மிளகெல்லாம் செய்வாங்க. மிளகு, தேயிலை கொழுந்து, இதுகள் தான். இதெல்லாம் மிளகு கொடிகள் தான் இந்த இருக்கிறதெல்லாம். அட பீல் வருதுடா, 3 வீலர் பரவாயில்ல. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. இந்த ரோட்டு இல்லை போல இருக்கு. வெட்டி எடுக்கணுமா? சரி, இவ்வளோ தூரம் வந்து போய் ஓகே சரி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ வெட்டையெல்லாம் இருக்குன்னு சொன்னால் விட்டோன்னா அவங்க பிச்சு போயிடுவாங்க, வழியை விட்டுருவோம், வழி தெரியாது. ரைட், ஓகே, வெட்டிடும். அம்மா இங்கே பாருங்க, மேலெல்லாம் வந்து படி மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே தான் நடந்து வராங்க. வாகனங்கள் போயில அது மேலே. அதுதான் இந்த மலையை நான் கீழே வச்சே காண்பிச்சேனே. இந்த மலையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரிஞ்சிருக்கு, இது எல்லாமே உடைஞ்சிருக்கு. பார்த்துடுங்க வருதார். எப்போ அந்த மலைக்கு மேலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க போலடா. மேலே பயிர் செய்த மாதிரி எல்லாம் இருக்கு, மரமெல்லாம் நட்ட மாதிரி இருக்கு. இந்த மலைக்கு மேலே எப்படி மனசா இருக்கிறான். பிரதான பாதைக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த அங்கே வழி போக முடியாதுங்கிறதுனால உள்ளால சுற்றி வந்திருக்கோம். இப்போ எந்த வழியில் போகிறது? இது எங்கேருந்து வருது? கண்டிக்கம்பல போகிறதா? சரியா கிடையாது. ஏழாவது மேலே வாழ்க்கை வெறுக்குது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு இதால் ஓடுறதுக்கு எப்படி இருக்குண்டா, ஒவ்வொரு நாளும் தினம் அந்த வழியால் போய் வரவங்களுக்கு எமர்ஜென்சின்றா ஆம்புலன்ஸ் வந்து போகிறது. அதில் போகிறவங்க
பாருங்க இந்த மலையெல்லாம் சரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இங்க இருக்கிறவங்களுடைய நிலைமைகள்லாம் அவ்வளவு பெரிய மலைகள். இது பாருங்க. வா, வீடு மொத்தமும் காலி. வீடு சரி இந்த வீடு அப்படி தவளன் தென்னை. தவளன் தென்னையில் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. பாருங்க, என்ன சைஸ் இடாத மரம் எல்லாம் இங்க பாருங்க. அப்பா. நிலைமை பாருங்க எப்படி இருக்கு. அப்பா வீடு மொத்தம் சரி, அதுவும் பிளேட் வீடு எல்லாமே சரி. இது பாருங்க. அப்பா. சோ.